ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் அப்படி சொல்றீங்க. சில பேர் வந்து தவறான விஷயத்துக்கு வந்து கடவுளே காப்பாத்து அப்படி சொல்லி, நான் உனக்கு இத பண்றேன். நீ என்னை இந்த விஷயத்துலருந்து காப்பாத்தி விட்டுரு. அதெல்லாம் அங்க நடக்காது. கண்டிப்பா அது நடக்காது. தப்புனா அதுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். இது மாசாணியம்மன் கோயில் முக்கியமா என்ன விஷயத்துக்காக அங்க போவாங்க? குழந்தை பிறப்பு. ஃபர்ஸ்ட்டு விஷயம் அதுதான். குழந்தை பிறப்புக்கு அந்த அம்பாள் கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வந்துட்டு, குழந்தை உடனே கன்சீவ் ஆயிடுவாங்க. 2வது விஷயம் வந்து எல்லாருமே வந்து சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. "என்ன அம்பாளே வந்து குழந்தைய கொத்தும்." உன் கருப்பையில என்ன பிரச்சனை இருக்கு? உன் கவுன்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு? அதோட பிரச்சனைய வெளியில கொண்டு வந்து, அதுக்கான உணவுகளும், மருந்துகளும் எடுத்து குழந்தைய உருவாக்கி குடுத்துருவாங்க. இதுதான் தெய்வத்தோட வேலை. தெய்வமே வந்து வயித்துக்குள்ள குழந்தைய வைக்குமானா, கண்டிப்பா கிடையாது. அப்ப என்ன? இந்த தெய்வத்த கும்பிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா, உள்ள போய் கருவறையில அம்பாளோட பாதத்துல அந்த குழந்தைய போட்டுருவாங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இது உன் நீ உன் குழந்தை தான். குழந்தை நீ பார்த்துக்கோ. ஆமா. அவ்வளோதான் போட்டுருவாங்க. அது போட்ட அந்த செகண்ட்லேருந்து அம்பாளோட குழந்தை தான் அது. ஏன்னா உதிச்சதே அம்பாளோட கருணையில தான். அங்க போட்டுட்டு, அவளுக்கு புடவ சாத்திட்டு, அவளுக்கு பூ மாலை போட்டு, அர்ச்சனை பண்ணி, அவள சகலமும் மகிழ்விச்சுட்டு தான் அந்த குழந்தைய தொட முடியும். அதுக்கு முன்னாடி தொட்டா அந்த குழந்தை ஒரு நாள் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கும். ஓ! ஆமா. அவள சந்தோஷப்படுத்திட்டு, "அம்மா நான் குழந்தைய தூக்கிக்கிறேன். இது உன் குழந்தை தான். உன் வம்சாவளி தான்." சொல்லி அவகிட்ட அவ்ளோ உத்தரவு குடுக்கணும். ஏன்னா, அவளே புள்ள பாசத்துல உட்கார்ந்தவ. அவ வந்து விடவே மாட்டா. தூக்கிட்டு, சொல்லிட்டு, வெத்தல பாக்கு வச்சு, அதுக்கான காணிக்கைய வச்சுட்டு, அவள தூக்கணும். தூக்குன உடனே அவளே ஆசீர்வாதம் பண்ணி குடுக்குறதாக, அந்த குழந்தைக்கு நோய் நொடி இருக்காது. ஆரோக்கியமா இருக்கும். நெறைய விஷயங்கள் சிலர் சொல்லுவாங்க, "எங்க குழந்தை இங்க தாங்க வேண்டி பொறந்துச்சு. 10 வயசுல செத்து போயிடுச்சுங்க. அப்ப என்ன அம்பாள் இல்லையான்னு?" கேட்பாங்க. அதோட கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு புத்திர பாக்கியம்னு ஒண்ணு வரணும்னு இருக்கு. புத்திர தோஷத்த நீக்கி குடுக்கும்போது, கர்ம வினை ஜாஸ்தி இருந்துச்சுன்னா, அந்த குழந்தை தவறி தான் போகும். ம். ஸோ அதையும் ஏத்துக்கணும் மக்களு. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா, வருடத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போவாங்க. இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. "இந்தா உன் புள்ள வளர்ந்திருக்கு பாரு" அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க.